யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? குடியரசு துணைத் தலைவரான தமிழர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட்ட மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்திலிருந்து குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் யார்? சிபி ராதாகிருஷ்ணன் குடும்பம் திருப்பூர் ஷெரீப் காலனியில் வசித்து வருகிறது. தந்தை பொன்னுசாமி, தாய் ஜானகி அம்மாள், இவரது மனைவி சுமதி, மகன் ஹரி சஷ்டிவேல், மகள் அபிராமி, இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. திருப்பூரை சேர்ந்த சந்தரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் அக்டோபர் 20, 1957 அன்று பிறந்தார். வணிக நிர்வாகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர். RSS இயக்கத்தில் சுயம் சேவகராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 1974ஆம் ஆண்டு பாஜகவின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றினார். 1996ஆம் ஆண்டில் தமிழக பாஜக செயலாளராக நியமிக்கப்பட்டார். கடந்த 1998, 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கோவையில் இருந்து இருமுறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2004 முதல் 2007ஆம் ஆண்டு வரை தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்தார். பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார். பல்வேறு நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினராகவும் துணிநூல் தொடர்பான நிலைக்குழுவின் தலைவராகவும் இருந்தார். பாஜக தேசிய செயலாளர், தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்துள்ளார். அரசியல் வாழ்க்கையை தாண்டி ராதாகிருஷ்ணன் கல்லூரி காலத்தில் டேபிள் டென்னிஸ் சாம்பியனாகவும் ஓட்டப்பந்தய வீரராகவும் இருந்துள்ளார். கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து அவருக்கு பிடித்தமான விளையாட்டுகள். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி முதல் மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வந்த தமிழர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நாட்டின் உயரிய பதவியை பாஜக வழங்கியுள்ளது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தை வென்றெடுக்க பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்திருந்தது. குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளது. தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு சாதகமாக அமையுமா என்பதை தேர்தல் முடிவுகளில் தெரிந்து கொள்வோம்.